ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசினுடைய ஒரு காப்பீடு திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைய காலகட்டத்தில் யாருக்கு எப்போது என்ன நடக்கும் என்றே தெரியாத ஒரு சூழல் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எந்த நேரத்துலையும் பிரச்சனைகள், சவால்கள், நெருக்கடிகள் எப்போது வேணாலும் ஏற்படலாம். இது ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க பல்வேறு காப்பீடு திட்டங்களை மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் செயல்படுத்தி வருது. அந்த இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் என்பது இந்தியா முழுவதும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நபர்களுக்கு அத்தியாவசிய நிதி பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு முதன்மை திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு ஆண்டும் பயனாளிகள் 2 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு தொகையை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மருத்துவ செலவுகளை சமாளிக்கவும் சிரமப்படுவதற்கு இது உதவும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்லுது. இந்த காப்பீடு பொதுமக்களுக்கு மலிவு விலையில் கிடைக்குது. இந்த திட்டத்துக்கான வருடாந்திர பிரீமியம் 436 ரூபா மட்டும்தான், அதாவது மாதத்துக்கு 36 ரூபா. இந்த காப்பீட்டு உதவி இந்த செலவுலேயே உங்களுக்கு கிடைக்குது. இந்த திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அவர்களின் சுகாதார பராமரிப்பில் உதவுறாங்க. நீங்கள் இந்த காப்பீடு திட்டத்தில் சேர்ந்தால் ஏடிசி இன் கீழே வரி விலக்கம் நீங்கள் பெறலாம். இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் எந்த நேரத்துலையும் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கான பிரீமியம் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 436 ரூபா வங்கி அல்லது தபால் நிலைய கணக்கிலிருந்து நேரடியாக கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் பலனை பெற விண்ணப்பதாரர் 18 முதல் 50 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காப்பீடு திட்டம் ஒரு வருடத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும். எனவே இந்த காப்பீடு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் புதுப்பிக்கணும். இந்த திட்டத்தின் பலன்களை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பொதுத்துறை வங்கிகள், தபால் நிலையங்கள் மூலம் நீங்கள் பெறலாம். பாலிசிதாரர் இருந்தால் காப்பீட்டு தொகை அவரது நாமினிக்கு காப்பீட்டு பலன்கள் வழங்கப்படும். ஆனால் காப்பீட்டு கொள்கையுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு மூடப்பட்டாலோ அல்லது பிரீமியத்தை செலுத்த போதுமான பணம் இல்லாவிட்டாலோ காப்பீடு தானாகவே நின்றுவிடும். இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு நபரும் ஒரே ஒரு பாலிசி மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸில் சொல்கிறாங்க. மிக குறைந்த பிரீமியத்தில் 2 லட்ச ரூபா வரையும் உங்களுக்கு மருத்துவ காப்பீடை கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் சேர விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்ந்து பயன்பெற்றுக்குங்க. நன்றி.